Hi bro, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு காம்போனன்ட்ல போர் டெப்த் ஆப்செட் எப்படி கொடுக்கிறது அப்படினு நம்ம சந்தன் கிட்ட क्वेश्चन கேட்க போறோம். சந்தன என்ன சொல்றான்னு பார்க்கலாம் வாங்க. சந்தன் இப்போ வந்து ஒரு காம்போனன்ட்ல போர் டெப்த் வந்து 10 mm கேட்டிருக்காங்க. அது வந்து 0.1 கம்மியா வருது. அப்போ நீ எந்த ஆக்சிஸ்ல x ஆக்சிஸ்ல கரெக்ஷன் பண்ணுவியா z ஆக்சிஸ்ல கரெக்ஷன் பண்ணுவியா? z ஆக்சிஸ். ஓகே, இப்போ வந்து ஆப்செட் வந்து z ஆக்சிஸ்ல கரெக்ஷன் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்கான் சந்தன். டெப்த் வந்து கம்மியா வருது, அது எந்த ஆக்சிஸ்ல கரெக்ஷன் பண்ணுவே அப்படினு கேட்டா z ஆக்சிஸ் அப்படினு சொல்லிருக்கான். ஓகே சந்தன், z ஆக்சிஸ்ல கரெக்ஷன் பண்ணனும். இப்போ வந்து z ஆக்சிஸ்ல மைனஸ் பண்ணணுமா பிளஸ் பண்ணணுமா? மைனஸ். இப்போ வந்து z ஆக்சிஸ்ல மைனஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்கான். நமக்கு போர் டெப்த் வந்து 0.1 கம்மியா இருக்கு. அந்த போர் டெப்த் டைம்ல கேட்ட அளவுக்கு 10 mm கேட்டிருக்காங்க. அந்த 10 mm வரணும்னா 0.1 வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சந்தன் சொல்லியிருக்கான். இது வந்து அவன் வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ன்றது வந்து இருக்கும். இப்போ போர் டெப்த் கம்மியா இருக்கு, அது வந்து நம்ம z ஆக்சிஸ்ல பண்ணுமா x ஆக்சிஸ்ல பண்ணுமா, இல்ல z ஆக்சிஸ்ல பண்ணணும்னு தெரிஞ்சாலும் கூட ஒரு சிலர் வந்து zல மைனஸ் பண்ணணுமா இல்ல பிளஸ் பண்ணணுமா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த கன்ஃபியூஷன்லயே கூட மாத்தி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் இல்லைங்களா? அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கட்டாயமா ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும். z ஆக்சிஸ்ல மைனஸ் பண்ணீங்கன்னா போர் டெப்த் வந்து அதிகமாகும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னா, அது டெப்த் பேஸ்ல இருந்து கேட்டிருக்காங்களா பேஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா பேஸ்ல இருந்து போர் டெப்த் கேட்டிருந்தாங்கன்னா அந்த 0.1 மைனஸ் பண்ணாங்கன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். சப்போஸ் வேற ஏதாவது ரெஃபர் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுறதுக்கு வாய்ப்பான இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.